எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்மளோட வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நாம் ஸ்பெஷலாக வெரைட்டியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு பல ரெசிபி செய்யணுன்னா என்னென்ன செய்யலான்னு கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் இனிமேல் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. கண்டிப்பாக சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுதான் ஃபென்டாஸ்டிக்கான நம்மளோட கார்லிக் சிக்கன். இப்போது இதை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 15 பல் பூண்டு தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த நெய் சூடானதும் 2 பிரியாணி இலையை சேர்த்துடலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் நீக்கி சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் ஒரு 50% வெந்ததும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பொதுவாகவே நம்ம டெய்லி சாப்பாட்டில் பூண்டு சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை வெளியேற்றுறதுக்கும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சரி, சுகர் இருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் இதை சாப்பிடலாம். இப்போது இந்த சிக்கன் ஒரு 70% வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே சிக்கனெல்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த கார்லிக் சிக்கனை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.